அட, எல்லா செல்வமும் தரும் அபிராமி அந்தாதி பாடல். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி பாடல். முதல் பாடல் மேஷத்திற்கு. நேற்று நீங்கள் கேட்ட 8வது பாடல் விருச்சிக ராசிக்கு. இன்று நீங்கள் கேட்க போவது 10வது பாடல். இது சிம்ம ராசிக்கு. இதை கேட்பதால் மோட்ச சாதனம் பெறலாம். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை, என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் எழுதா மறையின், ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து, அன்றும் பிறந்தவளே அழியா முத்தி ஆனந்தமே. இந்த பாடலுக்கான பொருள்: எழுதாமல் கேட்கப்படுவது மட்டுமான வேதத்தில் பொருந்தக்கூடிய அரும்பொருளாயும் சிவபிரானின் திருவருள் வடிவமாயும் விளங்கும் உமையன்னையே, நான் நின்றவாறும் இருந்தவாறும் படுத்தவாறும் நடந்தவாறும் தியானம் செய்வது என்றென்றும் உன்னைத்தான் மறவாமல் வழிபடுவதும் உன்னுடைய திருவடி தாமரையை தான். இது 10வது பாடல், மோட்ச சாதனம் பெற. அடுத்தது 11வது பாடல், இல் வாழ்க்கையில் இன்பம் பெற. ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய், வான் அந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் தான் அந்தமான சரணார விந்தம் தவள நிறக் காணம் தம் ஆடரங்கம் எம்பிரான் முடி கண்ணியதே. இந்த பாடலுக்கான பொருள்: ஆனந்த உருவமாகி என் அறிவாகி நிறைவான அமுதமும் போன்றவளாகி, வானம் இறுதியாய் உள்ள பஞ்சபூதங்களுக்கும் முடிவாக நிற்கும் தேவியின் திருவடி தாமரை, 4 வேதங்களுக்கும் எல்லையாய் நிற்பது, வெண்ணிற சாம்பல் படர்ந்த மயானத்தை தாம் ஆடல் நிகழ்த்தும் இடமாக கொண்ட சிவபெருமானின் திருமுடியில் அணியப்பட்ட மாலையாவும் திகழ்கிறது. இது 11வது பாடல், இல் வாழ்க்கையில் இன்பம் பெற.